வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து மக்கள் வேண்டுகின்ற வேண்டுகோளை அனைத்தையுமே முழுமையாக கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சட்டத்திருத்த தணிக்கை ஏற்படுத்த வேண்டும். விவசாய மக்கள் கேட்கின்ற நேரடியாக விவசாய மக்களுடைய பொருட்களை அனைத்துமே அரசே கொள்முதல் செய்யக்கூடிய சட்டத்திருத்தம் மற்றும் அவர்களுடைய விவசாயத்துக்கு முழுமையான காப்பீடு நிர்ணயம் செய்து தரப்பட வேண்டும். இன்றைக்கு முழுமை பெறாத சட்டத்திருத்தங்களாக இருந்து கொண்டிருக்கும் அனைத்தையுமே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு நல்ல அரசியல் அமைப்பு வரப்பட வேண்டும் என்பதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் நாம் வேண்டுகோளாக வலியுறுத்தியிருக்கின்றோம். விவசாய மக்கள் கேட்கின்ற விலை நிர்ணய பட்டியல் அங்கீகரிக்கப்பட்டு அரசே நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம் மற்றும் அவர்களுக்கு உரிய காப்பீடு முழுமையாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் இது முழுமைப்படுத்தப்படும் போது அவர்களுடைய அந்த விலை நிர்ணயத்துக்கு ஏற்ப காப்பீடாகவும் மற்றும் அவர்களுடைய விளைச்சலுக்கு ஏற்ப அந்த ஊதியத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய காப்பீடாகவும் மண் வளத்துக்குரிய காப்பீடாகவும் நீர் வளத்துக்குரிய காப்பீடாகவும் மற்றும் அந்த விதைக்குரிய காப்பீடாகவும் மற்றும் கிடங்குகளுக்குரிய காப்பீடாகவும் விவசாய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்ப காப்பீடாகவும் அனைத்தையுமே அங்கீகரிக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் முழுமைப்படுத்தப்படும். முழுமையாக இது ஒரு காப்பீடு நிறுவனத்தினால் முழுமைப்படுத்தப்பட்ட இவர்களுடைய அனைத்து விவசாயமே கண்காணிக்கப்படும். இது மட்டுமில்லை, மேலை நாடுகளிலிருந்து கொண்டு வரக்கூடிய ஒரு பங்கீடாக அம்மக்களுக்குரிய மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய பங்கீடாக நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். அனைத்தையுமே மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அரசியல் அமைப்பு என்பது இன்றைக்கு 5 வருடங்களாக மக்களுடைய இயலாமையை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய அளவில் அரசியல் செய்து கொண்டிருக்கும் அனைத்துக்குமே மாற்றி அமைக்கக்கூடிய அரசியல் அமைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் நாம் கண்டிப்பாக மக்களின் சார்பாக வலியுறுத்தி இருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.